அக்னியின் முக்கியத்துவம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி. தாயார் வயிற்றில் எந்த தினத்தில் தேக காரணமான கரு இருக்க ஆரம்பித்ததோ அந்த நிஷேகம் முதல் தேகம் அக்னிக்கு மயானத்தில், அதாவது மயானத்தில் ஆகுதியாகிற வரைக்கும் 40 கர்மாக்கள் செய்யப்பட வேண்டும். நிஷேகம் அக்னி சாட்சியாக செய்யப்படுகிறது. கடைசியில் அந்த மயானத்தில் கர்மாவாகவும் அக்னியிலேயே செய்யப்படுகிறது. வாழ்நாள் பூராவும் அக்னியை அணையாமல் காத்து வர வேண்டும். பிரம்மச்சாரி தினந்தோறும் சமிதாதானம் பண்ணி அக்னி காரியம் செய்ய வேண்டும். அக்னி சாட்சியாக விவாகமான பின் கிரகஸ்தர்கள் ஔபாசனம் என்பதை அக்னியில் செய்ய வேண்டும். வானப்பிரஸ்தனுக்கு ஷாக்னி என்று ஒரு அக்னி சொல்லப்பட்டிருக்கிறது. அது காட்டில் செய்வது. சந்நியாசிரமத்தில் மட்டும் அக்னி இல்லை. சந்நியாசியிடம் ஞானாக்னி இருக்கிறது. அவனுடைய பிரேதத்துக்கும் அக்னி சம்சாரம் கிடையாது. புதைப்பது மரியாதையாக செய்வது. நியாயமாக அவனுடைய சரீரத்தை 4ஆக வெட்டி காட்டில் 4 திக்கிலும் போட்டுவிட வேண்டும். அது அங்கே உள்ள பிராணிகளுக்கு ஆகாரமாகும். ஜனங்களுக்கு உபத்திரவம் இல்லாமல் இருப்பதற்காக காட்டில் போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யாவிட்டால் புதைத்து அதன் மேல் மரம் செடிகளை வைக்க வேண்டும். காட்டில் போட்டால் பிராணிகளுக்கு ஆகாரம் ஆகிறது. புதைத்தால் மரங்களுக்கு எருவாக ஆகிறது. இப்பொழுது பிருந்தாவனம் கட்டுவது முதலியவை மரியாதையால் செய்பவை. வில்வம், அஸ்வம் முதலிய பெரிய மரங்களை சந்நியாசிக்கு புதைத்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை படிக்கிறப்போ நான் முன்னாடி ஒரு இடத்துல படித்தேன். இந்த ஈரான் மதம் இருக்கு இல்லையா, அதை பற்றி பின்னாடி காஞ்சி மாதம் சொல்கிறார். இதுலேயே அது படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சன்னியாசி உடலை வெட்டி போடணும் அப்படின்றத, அதுவும் காட்டில் போடணும் பிராணிகளுக்கு சாப்பாடாக அந்த பிணத்தை அப்படின்றப்போ, இதை ஜொராஸ்ட்ரியன்ஸ் ஈரானில் இருந்த அந்த பார்சி மதத்தை அவங்க இந்த மாதிரி தான் ஒரு பெரிய டவரில் வைப்பாங்களாம். உடலை காட்டில் கொண்டே வைக்கிறதுக்கு பதிலாக பெருசாக ஒரு டவர் கட்டி, ஹைட்டான ஒரு டவர் கட்டி அது மேலே கொண்டே வைப்பாங்களாம் அந்த உடலை சாப்பிட்றதுக்கு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சில விஷயங்களை குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு சனாதனம் சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமாக பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த மதம் காணாமல் போயிடுச்சு. சரி, இப்போ இவன் காஞ்சி மகன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எல்லா ஜாதியாருக்கும் அக்னி காரியம் உண்டு. விவாக காலத்தில் எல்லா வர்ணத்தாரும் உபாசனம் பண்ண வேண்டும். பிறகு எல்லாரும் அந்த அக்னியை காப்பாற்ற வேண்டும். இப்பொழுது பார்சி, இப்போ அதை பற்றி டச் பண்ணுறாரு பாருங்க. இப்பொழுது பார்சி என்கிற பாரசீகர்கள் தான் அக்னியை காப்பாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய மத கிரந்தத்துக்கு ஜெண்டவஸ்தா என்று பெயர். ஜந்தோவஸ்தை என்ற வேத பாகம் அப்படி வந்திருக்கிறது. ஜொராஸ்தர் என்பவர் அவர்களுடைய ஆச்சாரியர். அந்த பெயர் சௌராஷ்டிரர் என்பதன் சிதைவுதான். இந்த விஷயம் வேறு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஈரானியில் இருக்கிறது தெரியுமா தெரியாது. பார்சி மதத்தையும் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. ஜொராஸ்ட்ரர் அப்படின்றது சௌராஷ்டிரருடைய திரிபு. சௌராஷ்டிரிலேருந்து போனவர் தான் அவர். ஈரான் தேசம் அவர்களுடையது. ஆரியன் என்பது ஈரான் என்று மாறிவிட்டது. உடனே சொல்லிடக்கூடாது ஈரானில் இருக்கிறவங்க தான் ஆரியர்கள் அப்படின்றதெல்லாம் நினச்சிக்கக்கூடாது. அவங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் ஆரிய அப்படின்றது ரேஸும் கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி காஞ்சா நிறைய சொல்லியிருக்காங்க. அவர்கள் அக்னி அணைந்து போனால் அதிக செலவு செய்து பெரிய பிரார்ச்சித்தம் பண்ணி கொள்கிறார்கள். நம்மிடத்தில் அக்னி காரியம் இந்த நூற்றாண்டு தொடக்கத்தில் இருந்து குறைந்து விட்டது. வாழ்க்கை மாறிவிட்டது. சிரத்தை இருந்தால் இந்த உத்தம சம்பத்தை காத்து வைத்து கொண்டிருக்கலாம். சிரத்தை இல்லாததற்கு இந்த கால படிப்பு ஒரு முக்கியமான காரணம். இந்த தேகத்தையும் கடைசியில் ஆகுதியாக தேவதைகளுக்கு ஹோமம் செய்துவிட வேண்டும். அதற்காகத்தான் பிரேதத்துக்கு நெய்யை தடவி அதையும் ஒரு திரவியமாக ஹோமம் பண்ணுகிறார்கள். அதுதான் தகன சம்ஸ்காரம்.